ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி மீன் போட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல கொஞ்சம் கீரை எடுத்துக்கணுங்க. சரிங்களா? ரொம்ப வேணாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை போதும். இப்போ நம்ம அவிச்சு வச்ச மீனை நம்ம முள்ளை தனியாக எடுத்துட்டு நம்ம அந்த சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கணுங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தூவிக்கிறணும். சரிங்களா? அதில் பொடி முள் நிறைய இருக்கும். முள்ளெல்லாம் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்துட்டு அந்த மேலே உள்ள சொலையில மட்டும் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு அதில் ஒரு முள் கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறாங்க. உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் நச்சீரகம் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சுக்கிறணும் அந்த இதில் மீனில். சரிங்களா? நல்லா உதிரியாக வச்சுக்கிறணும். பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு தெரியுமா அந்த கீரை நம்ம சேர்க்குறோம்? அந்த மீன் நம்மளுக்கு கவுச்சி வராததுக்காண்டி தான் அந்த கீரை சேர்க்குறோம். அதனால் கீரை நம்மளுக்கு முக்கியமாக வேணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல அகல பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். சரிங்களா? சின்ன பாத்திரத்தில் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இது நல்லா கிளறணும். அதனால் நம்ம அகல பாத்திரம் தான் எடுக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கருவேப்பிலை போடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம கீரை போடுறோம்ல, அதனால் கருவேப்பிலை போடக்கூடாது. ஏன்னா கீரையை சாப்பிட்றோமா கருவேப்பிலையை சாப்பிட்றோமான்னு நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால் கீரை போடுறப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ கடுகு, வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். சரிங்களா? எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக விட்டு வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ வெங்காயம் போடணுமோ அவ்வளோதுக்கு டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். வெங்காயம் போட்டு நல்லா அது முக்கால் பாகத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம அலசி வச்ச கீரையை போட்டுக்கலாம். அலசி வச்ச கீரையை போட்டது பிறகு நல்லா அது மெல்ட் ஆகி நல்லா அது வெந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோன்னா, அதுக்கடுத்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மீன் உதிரி, அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்குறோம். சரிங்களா? சேர்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் சொன்னது மாதிரி சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இப்படித்தான் நான் எப்போவுமே செய்வேங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். அப்படியே வச்சாலும் நிறைய ஆயிடுச்சு மீன், இது எப்படி மறுநாள் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு அதை ஒரு சைடிஷாக செஞ்சுருவாங்க. மீன் குழம்பு வச்சுட்டு இது ஒரு பொரியல் மாதிரி வச்சுருவேன். அன்றைக்கி நான் அவ்வளோதான், அந்த சட்டியே காலியாகிடும். சரிங்களா? இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், சட்டி ஏன்னா அடுப்புக்கு தக்கன அந்த சட்டி இல்லை, பெரிய சட்டியாக வச்சதுனால, பெரிய பாத்திரம் வச்சதுனால. சரிங்களா? இப்போ நல்லா அதை கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி பிசிவாக தான் இருக்கும். நம்ம மூடி வச்சுட்டு நம்ம சிம்மிலே வச்சு அதை கிளறி கொடுத்துட்டோம்னா அப்படியே அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா பொலன்னு வந்துடும். நம்ம புட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.